ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் நடிக்க போகும்போது எனக்கு வரல. உண்மையாக ரொம்ப வருஷம் கழித்து நான் பண்ணும்போது எனக்கு வரல. அது வந்து சொன்னது வந்து அங்கே ஒரு பர்சன் சொன்னாங்க, நீ எத்தனை சீரியல் பண்ணாலும் நீ இப்படி தான் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூட்டி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு தலைக்குறவாக பேசினாங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். எனக்குமே இருந்தது, எதுக்கு வந்தோம், எதுக்கு வந்தோம், நம்ம வேலைக்கே போயிருக்கலாம் போல இருக்குன்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் இது சொன்னதுக்கப்புறம் இல்லை நம்ம இதை பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் திரும்ப நான் அதை இல்லை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன நானே ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஒரு இல்ட்ரீட். ஆமா கண்டிப்பா. அது எல்லாரும் முன்னாடியும் சொல்லும்போது நீ எத்தனை 100 சீரியல் பண்ணாலும் நீ இப்படிதான் இருப்ப அப்படின்ட்டாங்க. நடிப்பு வராதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்காகவே நம்ம பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தெரியும், இப்போ அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன மெனக்கிட்டீங்க நான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக? ஒரு விஷயமும் அவர்கிட்ட கேட்பேன், இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, அப்படி பண்ணா. ஆக்சுவலா அதுல நெகட்டிவா கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆக்சுவலா அவருக்கு வந்து நெகட்டிவா பண்றது பிடிக்காது. ஓ, சீரியல்ல கூட நெகட்டிவா பண்ணக்கூடாது, ஏன்னா நான் பண்றதோட போதும், நீ பண்ணக்கூடாது. ஏன்னா உன்னை திட்டுறது வந்து நம்ம குழந்தைங்களை பாதிக்கும். நீ பண்ணக்கூடாது, நெகட்டிவ் ரோல் வந்தா மட்டும் நீ பண்ணாத. ஓகே, நான் பண்றது இருக்கட்டும், நான் ஆம்பளை, சோ நீ பண்ண வேணாம் அப்படின்றது அந்த விஷயம் சொல்லியிருக்காரு. இல்ல அவருக்கு எவ்வளவு ஒரு விஷன் இருந்திருக்கு பாருங்க. மக்கள் திட்டினாலும் அது உங்களை தான் திட்டுறாங்கும் போது யாரை திட்டுறாங்களோ அந்த வார்த்தைகள் வந்து பலிக்கும். ஆமா, அது வேண்டாம், பிள்ளைங்களுக்கு ஏதாவது பாதிக்கும். மக்களும் அந்த மாதிரி தானே இருக்காங்க. சின்னதா பண்ணாலும் சரி, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்குடி அப்படின்னு தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலா நாம் இருவர் நமக்கு இருவர் நான் பண்ணியிருந்தேன். அது நெகட்டிவா தான் கொண்டு போனாங்க. ஸோ அது என் பொண்ணுக்காக தான் பண்றேன்றது அவங்களுக்கு தெரியல. அதுக்கு வந்து மெசேஜ் வந்தது, நீ 2 பிள்ளைய வச்சிருக்க, பொண்ணுங்களை வச்சிருக்க, பார்த்து நடந்துக்கோ, அவங்கள சேர்த்து வை அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துச்சு. மக்களுடைய மெச்சூரிட்டி எவ்வளவு இருக்கு. சீரியல் தட்ஸ் ஆக்டிங் அப்படின்றத தாண்டி உண்மையிலேயே திட்டுறதுன்றது எவ்வளவு இம்மெச்சூரிட்டி.